அண்ணாமலைங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அரசியல் எபிசோடுங்கிறது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன இடம் தான். நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், என் பாட்டுக்கு என் வெளியில போயிட்டு இருந்தேன், என்னை சீண்டி பார்க்காதீங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, அவங்களே வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சிஎம் ஆவாங்கன்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? அவர் ஜெயலலிதா, ஆமா, ஜெயலலிதா இருக்கும்போது மேடையில இவர் மேலே ஏறி சொல்றாரு. நம்ம போல்டான ஸ்பீச்சா இருக்கு, பயங்கரமான ஸ்பீச். இது அது பேசணும்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்க வந்துருச்சு. ஜெயலலிதா நேரடியாகவே அட்டாக் பண்ணாரு. உங்கள்ட்ட நிறைய எதிர்பார்த்தேன், நீங்க ஃபிலிம் சிட்டிக்கு வந்து பேர் வந்து எம்ஜிஆர் பேரை வச்சீங்க. சரி, ஆக்சுவலா நீங்க வந்து சிவாஜியோட பேரை வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. சிவாஜி வந்து நல்லா இருக்குங்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து எழுந்திரிச்சு நின்று 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு, சிவாஜி நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த க்ரௌடு எழுந்திரிச்சு நின்று 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு சிஎம் எந்திரிக்கணும். மோஸ்ட்லி ரஜினிக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அவரே கார் டிரைவ் பண்ணுவார். கம்ப்ளீட்டாக ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிறாரு. அதாவது முதல்வர் வர்றாங்க அப்படின்னு ரஜினி கார் நிறுத்தப்படுது. இவர் ரொம்ப ஃபெட்டப் ஆகி காரை விட்டு இறங்கி அப்படியே நடந்து வாய்ஸ் காட்டுப்பாரு. டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு, கண்ட்ரோலாக வச்சிருந்த க்ரௌட் வந்து கலைஞ்சு போய் சிஎம் வரும்போது பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. கூட நடந்தாங்கல்ல மக்கள், அவங்களுக்கு தெரியும் நம்ம செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சிருக்காரு அப்படின்னாலதான் அவங்க கூட வந்து அவங்க நடந்து போனாங்க. அதனாலதான் 96 எலெக்ஷன்ல அவ்வளவு தூரம் ஆதரவு இருந்துச்சு. அங்க உட்காந்து கொடுக்குற மாதிரி திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டாவனாலும் காப்பாற்ற முடியாது. அதாவது காலம் வந்து அந்த வாய்ப்பை ரஜினிக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாமா? நீங்க சொல்ற எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து அவர் தான் நிராகரித்தார். 91 to 96 அந்த பீரியட்ல பார்க்கக்கூடிய ரஜினி வேற மாதிரியான ஒரு ரஜினியா. 91, 92 ரஜினி வேற, 94 ரஜினி வேற, 96 ரஜினி வேற. சார் வணக்கம். வணக்கம். ரஜினி அவர்களுடைய அரசியலை நீண்ட காலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இப்போ சமீபத்தில் எம்புரான் அப்படின்ற படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அதில் வந்து அந்த படத்தோட இயக்குனர் பிருத்திவிராஜ் வந்து பேசுகிறப்ப, நீங்கள் மோகன்லால் கார்ல இருந்து இறங்கி ஒரு சீனை வந்து நான் வந்து எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சேன் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது வந்து ரஜினி சார் பண்ண ஒரு ரியல் சம்பவம் அது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி பேசலாம். ஏன்னா நிறைய பேர் நாமளே வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ரஜினி ஒரு சம்பவம் பண்ணார், டக்குன்னு காரை நிறுத்திட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த சம்பவத்தோட பின்னணி அதை பற்றி பெருசாக எந்த டீட்டெயிலும் இல்லை. 2-3 வார்த்தைகளாக சொல்கிறாங்க தாண்டி பெரிய ஒரு ரைட்டப்பாக அதை பற்றி வந்ததாக நானும் சரியாக பார்க்கல. அந்த சம்பவம் எந்த இயரில் நடந்துச்சு, இதோட பின்னணி என்னங்க? ரஜினி 90கள் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கார். ஒவ்வொன்றுமே பெரிய பலகாலம் பேசப்பட்டது. இன்னைக்கு மாதிரி 1 நாள் 2 நாள் கிடையாது, பலகாலம் பேசப்பட்டது. இந்த விஷயம் பற்றி ரஜினி அவர்களே வந்து பதிவு பண்ணிருக்காரு. ஒரு மேடையில் அவர் பேசியிருக்கார், பத்திரிகையிலே எழுதியிருக்காரு. ஸோ அதனால இது நடந்தது நிஜம். ஸோ அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. 92 மார்ச் மாதம் நினைக்கிறேன், இங்கே கத்தீட்ரல் ரோடு ஷோலா ஷெராட்டன் அனுபவம். அப்போ அங்கே வந்து போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, மாதிரி சிஎம் வந்து இதில் வர செலிட்டிலேருந்து வராங்கன்ட்டு. ஸோ இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியுமா, 90ல் வந்து கார்லாம் ரொம்ப குறைச்சல் தான். அதனால் ஸோ இவருடைய அம்பாசிடர் கார் ஆக்சுவலாக அது வந்து ஒரு 20 நிமிஷம் அங்கே நிறுத்தி வைக்கிறாங்க டிராஃபிக்கில். அப்போ சிஎம்மோட கான்வாய் வருது. அதில் எல்லாமே பெரிய கான்வாய். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு பெரிய இது பார்த்ததே கிடையாது. ஆம்புலன்ஸு இதுன்னு பெரிய படையோட. ஸோ எல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அது அவருக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம் ஆக்சுவலாக. அது பார்க்கும்போது அந்த 20 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அப்போ வந்து ரோட்டில் வந்து கார்கள் ரொம்ப குறைவுங்கனால யார் காரில் இருப்பாங்கன்னு தெரியும். மோஸ்ட்லி ரஜினிக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அவரே கார் டிரைவ் பண்ணுவார் ஆக்சுவலாக. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணுவார். அதனால இந்த ஏரியா மக்களுக்கு வந்து ரஜினியோட காரும் தெரியும், அவர் அந்த காரை யார் அவர் ஓட்டு போகிறாரா டிரைவர் ஓட்டு போகிறா அந்த டிஃப்ரெண்ட் கூட தெரியும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போவார். ரஜினி காரில் வந்து ரஜினி இருக்காருன்னா மக்கள்லாம் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் வருது. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் அது மாதிரியான இன்சிடென்ட் தொடர்ந்து நடக்குது ஆக்சுவலாக. குறிப்பாக அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிறாரு. அதாவது முதல்வர் வர்றாங்க அப்படின்னு ரஜினி கார் நிறுத்தப்படுது. ஆமாம், ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கே பிளாக் பண்ணுறாங்க. அது ரொம்ப அப்போ வந்து சென்னையில் வந்து ரொம்ப சகஜமாக போயிட்டாது. எவ்ரிடே நடக்கிற ஈவெண்ட் ஆயிடுச்சு. அது மோரோவர் அன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். 40 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக நிறுத்ததுனால இவர் ரொம்ப ஃபெட்டப் ஆகி காரை விட்டு இறங்கி அப்படியே நடந்து வாய்ஸ் காட்டுப்பாரு. ஸோ அவர் போகும்போது கூட அங்கேருந்து அப்படியே அந்த கூட்டம், அது வரைக்கும் கண்ட்ரோலில் இருந்த கூட்டம் வந்து அப்படியே கலைஞ்சி போய் அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் தான் அந்த கண்ட்ரோலை வந்து அது டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு. கண்ட்ரோலாக வச்சு இந்த க்ரௌடு வந்து கலைஞ்சி போய் சிஎம் வரும்போது பெரிய ப்ராப்ளமாக போகுது. ஸோ அங்கேயிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. இந்த சம்பவம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. இது
அதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. அவர் ஏற்கனவே அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபெட்டப் ஆகி தான் அவர் நடந்து போகிறாரு. போய் பார்த்து வீட்டுக்கு நடந்து போகிறாரு. அதை வந்து தொடர்ந்து ஊடகங்கள்லாம் நிறைய எழுதிட்டே இருக்காங்க. இது வந்து 92 மார்ச் மாதம். ஸோ அதுலேருந்து வந்து பத்திரிகையில் வந்து இது ரஜினி வர்சஸ் ஜெயலலிதாவுக்கு மேலே ஒரு மோதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகமான நியூஸ் வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. 91 தளபதி தீபாவளி ரிலீஸு. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஓப்பனிங்கு, எதிர்பார்ப்புகளே அதிகம். ஓப்பனிங் கூட படம் பற்றின நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சுது. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட சவுத் இந்தியா முழுக்க ஒரு வரவேற்பு பெற்றோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் உலக சுற்று வாலிபன் தான். அதுக்கப்புறம் 20 years பேக் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகும். பட் இந்த படம் வந்து ஒரு பூஜை போட்ட காலத்துல இருந்தே பயங்கர எதிர்பார்ப்பு. அதுக்கான காரணம் மணிரத்னம், அது மாதிரி மணிரத்னம் காம்பினேஷன். ஜிவி வந்து அப்ப நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஜிவி, நம்பர் ஒன் டைரக்டர் மணிரத்னம், இங்க சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் ரஜினி, மம்முட்டியோட காம்பினேஷனு. ஸோ எல்லா ஸ்டார் இளையராஜாவோட இது அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம். இதெல்லாம் தாண்டி எப்படி கமலுக்கு ஒரு நாயகன் போல ரஜினிக்கு வந்து தளபதி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா அவார்டு அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்போட அந்த படம் வரும்போது ஆப்வியஸா ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப கொண்டாட்டம் தான். நல்லா ஸ்கூல் டேஸ்ல வந்து அந்த தளபதியில் அப்படி திரும்பி பார்க்குற அந்த ஸ்டைல், அந்த ஃபோட்டோ வந்து கிளாசிக் ஃபோட்டோ, அதை வச்சு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு படியெல்லாம் போட்டு போவோம். இந்த மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம். அதனால ஃபேன்ஸும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. கொஞ்சம் ஓவர்டோஸ் அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய போஸ்ட் அடித்தாங்க திருச்சி ரசிகர் மன்றங்கள்லாம். என்னன்னா வெறும் ஒரு பக்கம் வந்து கலைஞர் போட்டு நேற்று கலைஞர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவுடைய உருவம் போட்டு, கலைஞரோட ஸ்டாண்டிங் பொசிஷன், ஜெயலலிதாவோட ஸ்டாண்டிங் பொசிஷன் போட்டு, ரஜினியோட இது போட்டு நேற்று கலைஞர் இன்று ஜெயலலிதா நாளை ரஜினி அப்படின்னு போட்டாங்க. ஸோ போட்டது எப்படின்னா அது வந்து எல்லா தரப்பு மக்களையும் பெரிய ஒரு திமுக அதிமுகவுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எரிச்சலை, ஒரு கோபத்தை தான் கொடுத்தது. ஏன்னா அது அட் எ டைம் வந்து சினிமாவிலிருந்து அடுத்தது வருவாரா, ஜெயலலிதா வந்துட்டாரு, வேற யாரும் வருவாங்கன்னு ஒரு டாக் இருந்தாலும் இது பப்ளிக்கா போட்டு நாளைய முதல்வர் ரஜினின்னு சொல்லும்போது அது வந்து அதிமுக ஆளுங்கட்சி வட்டாரத்தில் மிகப்பெரிய கோபத்தை கிரியேட் பண்ணுது. திமுக வந்து அப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்த காலம் ஆக்சுவலாக. அதாவது நீங்க 92ல வந்து 91 ராஜீவ்காந்தி படுகொலை அந்த அலைவுக்கு அப்புறம் ஒரு எதிர்கட்சியாவே இல்லை திமுக. எதிர்கட்சிங்கிறது உண்மையான எதிர்கட்சி காங்கிரஸ் தான். அங்க ஒரு மூப்பனார் வாழப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோல்வார் போயிட்டு இருக்குது. அன்றைய நிலைக்கு வந்து ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு ஆட்களே இல்லை. கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொஞ்சம் கலைஞர் உள்ள லோ ப்ரொஃபைலாக தான் இருந்தார், ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ அந்த நேரத்தில் இருக்கும்போது ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு ஒருத்தர் வராரு, சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவே அது அமைஞ்சிருச்சு. அது வந்து பெரிய அளவில் பேசப்படும் போது இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்லாம் செய்திகளாக வந்துச்சு. அதாவது ரசிகர் மன்றங்கள்லாம் கணக்கு எடுக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு. பொதுவாகவே அன்னைக்கும் சரி பல காலம் வரைக்கும் ரஜினி மன்றங்கள்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டான இது கிடையாது. எத்தனை மன்றங்கள் இருந்தது, அதில் யார் பொறுப்பு, அதெல்லாம் வந்து எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆனதே கிடையாது. ஸோ அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவர் ரசிகர் மன்றத்துக்கும் ரஜினிக்கும் பெரிய தொடர்புகளே கிடையாது. எல்லாத்தையும் சத்யநாராயணன் தான் பார்த்துட்டு இருந்தார். அப்பயுமே அப்படிதான். ஆஃப்டர் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்க போலான்னு சொல்லி 2017 வரைக்கும் அப்படிதான் சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அவர் நேரடியாக எந்த மன்றத்திலையும் தலையிட்டது கிடையாது. 2 தடவை தான் ரசிகர் மன்ற ஃபங்க்ஷன்ல எதிர்பாராததை தான் கலந்துக்கிட்டார். டைரக்டா அவர் டைரக்ஷன் கொடுத்து மன்றங்கள் இயங்கினதாவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மன்னல் எவ்வளோ கணக்கு இருந்தது ரஜினிகிட்டே விவரங்கள் இல்லாத போது அவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து அதை இன்டெலிஜென்ஸ் எடுத்து ஆரம்பிச்சாங்க. அது பயங்கர ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது. நானே எங்கள் ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அண்ணன்கள்லாம் வந்து அவங்கள வந்து விசாரிக்கிறது, அவங்க யார், அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க அப்பா அம்மா யாருன்னு விசாரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. இதை பற்றின செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சுது. அப்போல்லாம் வந்து ரஜினி வந்து ஷூட்டிங் போகும்போது ஃபேன்ஸை பார்த்துட்டு போவார். நல்ல கோயஸ்கானலில் வந்து எப்படியும் ஒரு 100 பேர் வந்து நிற்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ட்டு வந்து நிற்பாங்க. அது ஒரு பெரிய க்ரௌடாகும். அந்த க்ரௌடு அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சிஎம்மோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நெருக்கடியெலாம் இருந்தது. ஸோ இப்படி ஒரு பதட்டமான நெருக்கடியான சூழல் தான் அந்த 92 ஆரம்பத்தில் இருந்தது. ஸோ அண்ணாமலைங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி தெரியும் ரஜினி வந்து நேரடியாக அரசியல் பற்றி எந்த படத்துலையும் பேசுனது கிடையாது. அதுபோல் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அது மாதிரி நான் வந்தால் அப்படி பண்ண அப்படி இப்படிலாம் எந்த மாதிரியான பில்டப்ஸ் டைலாக்ஸும் வச்சது கிடையாது. பட் அந்த படத்துடைய போக்கில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த எம்எல்ஏ வந்து அவருடைய இடத்த ஆக்குபை பண்ணிடுவார். வினு சக்கரவர்த்தி ஆக்குபை பண்ணோன்னா இந்த மாடுகள்லாம் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வச்சு நீங்கள் எங்கள் இடத்த ஆக்குபை பண்ணிட்டீங்க, நான் என் மாடுகள்லாம் உங்கள் வீட்டில் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப இயல்பாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு இது வரும். நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், என் பாட்டுக்கு என் வெளியில் போயிட்டு இருந்தேன், என்னை சீண்டி பார்க்காதீங்க, செஞ்சால் நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசுவார். அந்த டைலாக்கு தியேட்டரில் பயங்கர ஈடுபட்டுச்சு. ஸோ இது வந்து ரஜினியோட அரசியல் டைலாக் அப்படிங்கிற மாதிரி போய் அது வந்து
அந்த ஆக்ரோஷமா இருக்குல்ல, அது வந்து அந்த டைலாகோட கன்ட்ரிஷன் வரும். மேடைக்கு மேடை வந்து நேரு காந்தி பத்தி எல்லாம் பேசுறீங்க, காமராஜர் பத்தி பேசுறீங்க, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க. ஆனா அவங்க சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயமா நீங்க எடுத்து பண்ணீங்களா? எங்களை மாதிரி அப்பாவி மக்களை ஏன் நீங்க வந்து பாதிக்க நடந்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வினிச்சக்கர் சொல்லுவாரு, நான் சொன்னதுல தப்பு இருந்ததுன்னா நான் மன்னிச்சிடுங்க, நான் மனசுல இருந்தே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் டைலாக். அதுக்கப்புறம் தான் அந்த வினிச்சக்கர் கேரக்டர் பின்னாடி வந்து ஒரு பாசிட்டிவா மாறுற மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த டைலாக் இருக்குல்ல, அது வந்து நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருக்கேன், என்னை சீண்டி பார்க்காதீங்க, என்னை சீண்டி பார்த்தா நான் வந்து சொன்னதை செய்வேன், சொல்லாததை செய்வேன் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து ரசிகர் மத்ததுல ஒரு பெரிய உற்சாகத்தை, ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தது. ரஜினியுடைய அந்த அரசியல் எபிசோடுங்கிறது அங்கேயே ஸ்டார்ட் ஆன இடம் தான் ஆக்சுவலா அது. ஸோ இப்போ அண்ணாமலை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே ஒரு பெரிய ப்ரெஷர் ஆக்சுவலா. படம் வந்து தரிகட்டு போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு திரைப்பட சம்மேளனத்தில் ஒரு ஒரு இது திரைப்பட வர்த்தக சபை சார்பா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா. ஸோ அதில் வந்து ரஜினி கமல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ஈவெண்ட் நடக்குது, அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரஜினி வருவாராங்கிற ஒரு கேள்விலாம் இருந்தது. அப்புறம் அவர் நான் வரேன்னுலாம் சொல்லிட்டாரு. ஸோ ஜெயலலிதா வராங்க அப்படிங்கும்போது முன்னாடியே ரஜினி கமல்லாம் வந்துட்டாங்க, வந்து உட்காந்துருக்காங்க. வரும்போது முதல்ல வந்து ஜெயலலிதா வரதுக்கு முன்னாடி அப்போல்லாம் ஒரு பெரிய இது என்னன்னா ஸ்பெஷல் சேர் ஒன்று வரும், சோஃபா ஒன்று வரும். அது வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஏடிவி மினிஸ்டர் சேர்ந்து நிற்பாங்க. ஓகே, அப்போ அவ்வளோ பெரிய இது, அப்போ வரப்போறாங்கிற அந்த யானை வரும் அப்படி இது சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் சோஃபா. ஜெயலலிதா அவர்கள் எந்த ஈவெண்ட் எங்கே போனாலும் இந்த சோஃபா வந்து டெல்லிக்கே அதை எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க பிற்காலத்தில் 99 வந்து டெல்லியில் பாலிடிக்ஸில் இருக்கும்போது கூட அங்கே போய் எடுத்துகிட்டு போனதா ஒரு செய்தியெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு சேருக்கே வந்து இவ்வளோ பெரிய இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி ஏடி மினிஸ்டர்ஸ் எழுந்து நிற்கும் போது ரஜினி எழுந்து நிற்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பார்த்து அதெல்லாம் ரிப்போர்ட்டிங் பண்ணார். ரஜினி மெதுவாக தான் எழுந்து நின்னார் அப்படிங்கிறதெல்லாம் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. பேசும்போது வரிசையாக எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. கமல் ரொம்ப ஷார்ட்டாக பேசி முடிச்சுடுவார். பட் இவர் வந்து மேடையில் ஏறி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களை போன ஜென்மத்தில் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நிறைய புள்ள கட்டி கொடுத்துருவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் பேர் புகழ்லாம் கொடுத்துருவாங்க, அதை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்கள அரசியலில் தூக்கி போட்டுருவாங்க. நான் வந்து செகண்ட் கேட்டகரி தான், என்ன மூணாவது கேட்டகரி யாரும் நகர்த்த முடியாது, எனக்கு அரசியல் இஷ்டம் இல்லை, நான் பல தடவை சொல்லிட்டேன் அரசியல் வரமாட்டேன்னு, என்னையே வந்து திரும்ப திரும்ப அரசியல் இணைச்சிக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, என்னையை விட்டுருங்க, கமல் இருக்காரு, கார்த்திக் இருக்காரு, பிரபு இருக்காரு, சத்யராஜ், விஜயகாந்த்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் இணைச்சி பேச முடியாது, என்னையே பேசுறீங்க, நான்லாம் வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அந்த மேடையில் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் ஜெயலலிதா, ஆமா ஜெயலலிதா இருக்கும்போது மேடையில் இவர் மேலே ஏறி சொல்றாரு அது மாதிரி. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு வழியில் போயிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது, நீங்க வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு நேரம் தெரியாது, நாளைக்கு எல்லாமே சிச்சுவேஷன் தான் உருவாக்குகிறது. இப்போ நான் வந்து பஸ் கண்டக்டராக அங்கே இருந்தேன், இன்னைக்கு வந்து என் நடிகராக இங்கே சூப்பர் ஸ்டார்லாம் சொல்கிறீங்க. ராஜீவ்காந்தி வந்து அவர் வந்து இருந்த காலத்தில் அவர் பிரைம் மினிஸ்டர் வருவான்னு யாருக்கும் தெரியாது, ஆக்சிடென்டலாக தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து நரசிம்மராவ், இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் கூட அவர் பிரதமராக வருவான்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, அவங்களே வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சிஎம் ஆவாங்கன்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அதுவே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி அரசியல் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத மேடையில் அவர் பேசிட்டார். செம்ம போல்டான ஸ்பீச்சா இருக்கு, பயங்கரமான ஸ்பீச் இது. அது பேசணும்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கே வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ அதை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல வந்தது என்ன விஷயம்னா, நான் அதனால யார் எப்படி வேணாலும் நடக்கும், எனக்கு வந்து அரசியலுக்கு தான் என்னை திரும்ப என்னை அரசியல் வரணும்னு நினைச்சு பேசுறீங்க, அது நிஜமாவே எனக்கு அரசியல் தான் வரும்னு தலையில எழுதியிருந்தா நான் வருவேன் கண்டிப்பா, இப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சாரு. அவருடைய ஸ்பீச் எனக்கு பெரிய பரபரப்பா இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மோதல் வந்து ஓரளவு ஒரு முற்றி போய்விட்டது. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, அவர் அப்படிதான் முடிச்சாரு ஆக்சுவலா. சொல்லும் போது எனக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது அதை வச்சு எழுதுவாங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஒரு கண்டினியூட்டி வேணுங்கிறதுக்காக அதுலேருந்து ஆரம்பிச்சது ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நேரடியாக ஜெயலலிதா இருக்கிற மேடையிலேயே கிட்டத்தட்ட அவரை விமர்சித்ததாக தான் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, நீங்க அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வாழப்பாடி ராமூர்த்தி கடுமையான அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன எல்லாரும் காங்கிரஸ்காரர் முன் வச்சு என்ன ஒரே கருத்துனா, நீங்க வந்து சிஎம் ஆனது ஒரே காரணம் வந்து ராஜீவ்காந்தி படுகொலையால் வந்த அனுதாபாலை தான். ஸோ அதனால மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம அந்த டிராஃபிக் இந்த இதுக்கே வந்துருவோம் திரும்ப. அதாவது என்ன சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு பெரிய ஆடம்பரம் தான். சீஃப் மினிஸ்டர் வந்து போறதுங்கிறது அன்னைக்கு வந்து ஒரு அப்போ யூஎஸ் ஜனாதிபதி கிளின்டன் இருந்தாரு, சிங்கப்பூர் லீக் வந்து அவங்கெல்லாம் வந்து பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது கூட இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள்லாம் இல்லை.
தமிழ்நாடு எத்தனையோ மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, ரொம்ப படுத்த அரசியல்வாதிகளாக இருந்திருக்காரு. கருணாகரன் இருந்திருக்காரு, கலைஞர் இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்தபோது இந்த அளவுக்கு ஆடம்பரமாலாம் போல. கலைஞர் வந்து ரொம்ப இயல்பா கோபாலபுரத்துலேருந்து கிளம்பி போவார். ஒரு வண்டி முன்னாடி, ஒரு வண்டி 2 வண்டி தான் போகும். பட் ஒரு கான்வாய், ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாரி, ஒரு பெரிய படையோட டெய்லி அப்படிங்கிறது வந்து சென்னை வாசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தின விஷயம் அன்னைக்கு. ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் ஒரு சைடு இருக்குது என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா 91 அவங்க வந்து திரும்ப அந்த ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறம் உள்ள வரும்போது அது வரைக்கும் வந்து நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டிலாம் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. விடுதலை புலிகளோட ஊடுருவல் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் மேலே ஒரு த்ரெட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போயஸ் கார்ட்லேருந்து செக்ரட்டரியேட் போனதா கூட அவங்க ஒவ்வொரு நாளும் காலைல வந்து இந்த ரூட்டுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, எந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு 3 ரூட் இருக்குது ஹைரேட் போகிறதுக்கு. ஸோ இந்த 3 ரூட்டில் எந்த ரூட்டில் போகணுங்கிறத டிசைட் பண்ணது அவர் தான், ஜெயலலிதா தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு டைட் செக்யூரிட்டி வந்து, ஸ்பெஷல் செக்யூரிட்டி வந்து ஜெயலலிதா கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் ஒரு நியாயம் பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லை, இதை தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்னால அவ்வளோ சிக்கல்கள் இருந்தது. அதுதான் அவங்க பக்கம் உள்ள நியாயம். பட் இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி உள்ள மக்களுக்கு பெரிய அப்செட் ஆகுறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது. பின்னாடி அது எலெக்ஷனில் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து காலை நேரத்தில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து போயஸ்காரன் வீட்டு அடி பின்பக்கமாக வந்து வந்துடலாம். அந்த ஈவினிங் இப்போ பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை. ஈவினிங்லாம் 90s அந்த 91 to 96 காலகட்டத்தில் குறிப்பாக ஜெமினி ஃப்ளேவர் அந்த காலத்துலலாம் வந்து 1 hour 2 hours டிராஃபிக்லாம் இருந்த காலம்லாம் இருக்குது, கண்டினியூஸாக இருந்திருக்கு. அதனால் சென்னை வாசிகள் எல்லாமே வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அதிமுக 96 தோற்று போனதுக்கு இது முக்கியமான காரணமாக சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஆடம்பர கல்யாணம் நிறைய சொல்லுவாங்க. பட் சென்னை வாசிகள் தனிப்பட்ட அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அந்த அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்த போது அதை வந்து இவர் எழுந்து வெளியில் போனது, அதை வந்து நடந்து போனது எல்லாமே வந்து ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்டார் விஜய் ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாரு. காரை விட்டு இறங்கி நடக்கிறாரு, மக்கள் கட்டுக்குள்ள வச்சிருந்த மக்கள்லாம் மீறி அவரை பார்க்கணுன்ட்டு வராங்க அப்படின்றப்ப அது ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விதமான கோபத்தை உண்டாக்கியிருக்கும். அவரோட கான்வாய் நிறுத்தப்படுது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கோபத்தை உருவாக்கியிருக்கும். அந்த சீன் எப்படி இருந்துச்சு? நீங்க அதை ஒரு நீங்க வந்து ஒரு விஷயம், ஒரு லீடர் வந்து ஒரு கூட்டத்தை வந்து நீங்க வந்து மொபைலைஸ் பண்ணி அழைச்சிட்டு போறதுங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆக்சுவலா திடீர்னு சட்டுன்னு நடக்குது, இவர் இறங்கி நடந்தோன்னே அப்படியே நீங்க படத்துல மோகன்லால் படத்துல அந்த படத்துல காமிக்கிற மாதிரி தான் ஆக்சுவலா அந்த சீன் அப்படியே மக்கள் திரண்டு போறாங்க எல்லாருக்கும். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. நான் தினமும் பாதிக்கப்படுறேன். யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்ட்டு. இவர் ஒரு பெரிய ஸ்டார், இவர் நினைச்சிருந்தாலும் ஏசி போட்டு கார்லேயே படுத்து தூக்கிட்டு சாம இருந்திருக்கலாம். பட் இவர் ரொம்ப அழுத்தத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இறங்கி நடந்து போறாரு. இவரே போகும்போது நாம போலாம் அப்படின்ட்டு தடையை மீறி தான் போறாங்க. இதே மாதிரியான ஒரு சீன் வந்து விக்ரமன் நடிச்ச படத்துல வச்சிருப்பாங்க பின்னாடி ஒரு காலத்துல, புதிய மன்னர்கள் நினைக்கிறேன். புதிய மன்னர்கள் இதே மாதிரி இந்த சீன் அப்படியே வச்சிருப்பாங்க. காரு வந்து இப்போ எல்லாரும் வந்து இருக்கும்போது இவர் குறுக்க போய் மக்களை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய அந்த சீன் ரொம்ப பேசப்பட்ட விஷயம். ஸோ இது ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன், ஒரு மக்களை வந்து நீங்க வந்து திரட்டி கொண்டு போதும் ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ரிவர்ஸ் ஒரு சினேரியா இதெல்லாம் நீங்க ஒரு ரஜினியை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா செவாலிய சிவாஜிக்கு வந்து பாராட்டு விழா நடக்குது, அது எல்லாரும் பேசுறாங்க. பேசிட்டு கடைசியா ரஜினியை பேச வைக்கிறாங்க. அவர் மேடை ஏறி அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா நேரடியாகவே அட்டாக் பண்ணார். என்னன்னா, நீங்க எவ்வளவோ தப்பு பண்ணிட்டீங்க, குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. நான் நீங்க வரும்போது உங்கள்ட்ட நிறைய எதிர்பார்த்தேன். நீங்க ஃபிலிம் சிட்டிக்கு வந்து பேர் வந்து எம்ஜிஆர் பேரை வச்சிங்க, ரைட்டு. அந்த 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 ஃபங்க்ஷனுக்கு வந்து சிவாஜி மேடை ஏற்றவே விடலை. மேடை இல்லாமல் அவர் ஒரு ஆடியன்ஸாகவே உட்காந்து பார்த்துட்டு போனார். சரி, ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிவாஜியோட பேரை வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து செவாலிய சிவாஜி ஒரு பாராட்டு நடத்துறீங்க, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆத்மாத்மா நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து அவர் என்ன எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் முடி வச்சிட்டாரு. அவர் பாரு மனசு போல பேசினாரு. பேசிட்டு சிவாஜி வந்து நல்லா இருக்குனுக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து எழுந்திரிச்சு நின்று 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னாரு. அதுதான் ஆடியன்ஸ் எல்லாமே அந்த 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 வந்து ஒரு பெரிய மாஸ் க்ரௌடு. ஒரு சிஎம் இருக்கிற ஃபங்க்ஷனு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு நின்று சிவாஜி நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த க்ரௌடு எழுந்திரிச்சு நின்று 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு சிஎம் எந்திரிக்கணும். சிவாஜி கணேசன் தர அவரும் எந்திரிக்கணும், எல்லாரும் எழுந்திரிச்சு. அதுதான் இதுதான் ஒரு குவாலிட்டி. நீங்க ஒரு மொபைல்ஸ் பண்ணி ஆசிட்டு போறதை விட 2 நிமிஷம் உங்களை அந்த கூட்டத்தை எழுந்து அந்த கூட்டம் அப்படியே ரஜினியோட மந்திர சொல்லி கட்டுப்பட்டு அப்படியே எழுந்துச்சு 2 நிமிஷம் அது பண்ணிட்டு திரும்ப அப்படியே உட்கார்ந்தாங்க எல்லாரும்.
ஸோ இதை வந்து ஜூனியர் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு கூட்டத்தை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரஜினியோட வாய்ஸ் வந்து எடுபடுது மக்கள். 2017 அந்த கட்சி ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் அவரால் ஹெல்த் பிரச்சனையை முன் வச்சு என்னால் ஆரம்பிக்க முடியல அப்படின்னு பார்த்த அந்த ரஜினிக்கும் 91 to 96 அந்த பீரியட்ல பார்க்கக்கூடிய ரஜினி வேற மாதிரியான ஒரு ரஜினியா வேற ரஜினி. நான் என்ன சொல்ல, 91 92 ரஜினி வேற, 94 ரஜினி வேற, 96 ரஜினி வேற. அந்த ஒரு 3-4 வருஷங்களே நிறைய பரிமாணங்கள். நீங்க அன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதனா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கொண்டார். அதான் பெரிய விஷயம். நீங்க வந்து ஜெயலலிதா கூட வந்து நீங்க நல்ல ஆலோசனைகளை வச்சுங்க, அடிமைகளை வச்சுக்காதீங்க, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா அந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அவர் பாய்ஸ் கார்டில் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு கொடுக்குறாரு. அங்க உட்காந்து கொடுக்குறாரு மாதிரி திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டவனால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. அது வந்து பாய்ஸ் கார்டில் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அந்த அவர் எல்லாம் வந்து எழுதி சொன்ன வேண்டியதை எழுதி அறிக்கையா கொடுத்துட்டு சொல்றாரு இது மாதிரி திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டனால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது 95 ஜூலை மாசம். இது அதிமுக கொதிப்படைய செய்யலையா இந்த ஸ்டேட்மெண்ட்? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக மினிஸ்டர்ஸ் எல்லாமே பொங்கி எழுந்து அப்படியே டெய்லி ஒரு அட்டாக் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கண்ணப்பன் சரி, முத்துசாமி சரி, செங்கோட்டையன் சரி, திமுக அமைச்சர் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் திமுக இருக்காங்க. அவங்களாம் டெய்லி ஒரு அட்டாக், டெய்லி ரஜினியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எதற்கும் வந்து ரஜினி தரப்புல இருந்து, ரஜினிகிட்டேருந்து மட்டும் இல்ல, ரஜினி ரசிகர்கள் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கொந்தளிப்பான சூழல். நான் என்ன சொல்றேன்னா, ரஜினி மன்றங்கள் நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் வந்தார், விஜய் வந்தார், எவ்வளவு பேர் அரசியலுக்கு வராங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு அமைப்புன்னு ஒரு பத்திரமா அவங்களுக்கு சேஃபா இருக்கு. பட் ரஜினிக்கு அந்த அமைப்பு அப்ப கிடையாது. அப்ப அவர் என்கரேஜ் பண்ணவும் இல்லை. தனி மனிதனாக எதிர்கொண்டார். தனி மனிதனாக தான் 96ல வாய்ஸ் கொடுத்தார். தனி மனிதனாக தான் 98லயும் வாய்ஸ் கொடுத்தார். என்னைக்கும் வந்து ரசிகர்களை முன்னிறுத்தல. 96 அவர் வாய்ஸ் கொடுத்தது தெரியும். 98ல கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது கோயம்புத்தூர்ல இது வந்து அல்னிய செய்தி. இது வந்து யாரும் வந்து அப்போ வந்து ரொம்ப டோட்டலா ஹிந்து முஸ்லிம்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ ரொம்ப இதை பதட்டப்படாதீங்க, கலைஞர் வந்து இது சரி பண்ணுவார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கலைஞர் சரி பண்ணுவார், அவர் மேல நம்பிக்கை இருக்குது, கலைஞரும் மூப்பனாரும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. ஓகே, அந்த வாய்ஸ் எடுபடலை. அதாவது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் பெரிய எடுபடல. அதுல வந்து பாதி இடங்கள்ல ஜெயலலிதா ஜெயிச்சா போனாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ கூட அவர் வந்து மன்றங்களா ரசிகர், என்னுடைய ரசிகர்கள்ங்கிற மாதிரி ரசிகர்களை முன்னிறுத்தவே இல்லை. அன்னைக்கும் சரி, அவர் அரசியலுக்கு வர்றதெல்லாம் பேச்சுக்கும் போது மன்றங்களை வந்து சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு இயக்கமாக கட்டமைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் எந்த கிடையாது. அன்னைக்கு அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் தனியால தான் எதிர்கொண்டார். இப்போ விஜயகாந்துக்கு அப்படி இருந்துச்சு. விஜயகாந்துக்கு வந்து பாமக மேலே பயங்கர பிரச்சனைலாம் இருந்தது. அவங்க அவருடைய கஜேந்திரா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாம தந்தா, எப்படி ரஜினிக்கு பாபா பிரச்சனை வந்துச்சோ அது மாதிரி கஜேந்திராவுக்கு பிரச்சனைலாம் வந்தது. ஆமா, ஆனாலும் வந்து நீங்க அதான் நிறைய டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். பாபாவை வந்து ரஜினி தனியா எதிர்கொண்டார். கஜேந்திரா வந்து தன்னுடைய ரசிகர்கள் மூலமா, விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர்கள் மூலமா எதிர்கொண்டார். அதை அப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு. தலைவா வந்து விஜய் என்ன பண்ணாரு நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். நான் என்ன சொல்றேன், போய் சரண்டர் ஆகுறதுக்கு நல்ல விஷயம் தான், அதுல ஒன்றும் தவறு இல்லை. பிரச்சனையை சால்வ் பண்ணணும், கோடிக்கணக்கான பிசினஸ் பாதிக்கப்படாமல் நல்ல இன்டென்ஷனாக பண்ணணும். பட் அரசியலுக்கு வருன்னு சொல்லும்போது ஊரே உங்களை எதிர்பார்த்து வரவேற்று வாங்க வாங்கன்னாங்க. ரசிகர்கள் போஸ்டர் அடிக்க வாங்க வாங்கன்னாங்க. ஸோ வந்து எல்லாருடைய ஒரு மக்கள் மத்தியிலையும் ரசிகர் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாரும் கூப்பிட்டாங்க. நீங்க கூப்பிட்டு வரல, அவ்வளவுதான். பட் விஜய்க்கு அப்படின்னு நான் பார்க்கல. விஜய் யாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதே இல்லை, ரசிகர்கள் யாரும் கூப்பிட்டதில்லை. அவருடைய பர்சனல் விஷயம் தான், எனக்கு பிடிச்சிருக்கிறத பண்றதா மனுஷன் தான் அவர் அரசியல் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜயோட ரசிகர்கள் மத்தியிலே வந்து யாரும் நீங்க எங்க தலைவர் வந்து விஜய் வந்து அவசியம் அரசியலுக்கு வரும்னு கேட்டு விரும்புறாங்க, தொடர்ந்து நடிக்கட்டும், லாஸ்ட் படமா இருக்க நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. பட் நீங்க வந்து அதாவது ரஜினி அரசியலுக்கு வரணுங்கிறது ஒரு 25 டாக் இருக்கு. அதுதான் ஒரு நெகட்டிவா சொல்லுவாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் 2017 நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மன்றங்களும், தமிழ்நாட்டில் உள்ள மன்றங்களும் அவங்கவுங்க கூடி ஒரு ரெசல்யூஷன் போட்டு பாஸ் பண்ணாங்க, சீக்கிரம் கட்சி ஆரம்பிக்கலாம் சொன்னாங்க. இது ஒரு ஜனநாயக ப்ராசஸ் ஆக்சுவலாச்சு. பட் அது போன்ற விஷயங்கள் கமலஹாசன் வந்த போது சரி, விஜய் வந்த போது இல்லை. அவங்க ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு பார்ட்டி ஆரம்பிச்சு. அதாவது காலம் வந்து அந்த வாய்ப்பை ரஜினிக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாமா? நீங்க எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து அவர் தான் நிராகரித்தார். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, உங்களை தேடி வந்தாங்க, எல்லாரும் மக்கள் வந்தாங்க, ரசிகர் வந்தாங்க, உங்களுக்கான அரசியல் அழுத்தமும் இருந்தது. அதெல்லாம் மீறி தான் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு போனாரு. திடீர்னு ஒரு அரசியலோட ஆர்வத்தோட ஒரு இன்டென்ஷனோட அவர் வரவே இல்லை. அவர் அது இன்டென்ஷனோட பேசவும் இல்லை. அரசியலுடைய ரோல், அவருடைய ரோல் நிறைய ரோல்ஸ் இருக்கு. பட் அந்த 92 இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த காலத்திலிருந்து 96 உள்ள காலம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அப்போ வந்து அவருக்கும் இருக்கான மோதல், பர்சனல் ஈகோ பிரச்சனை தான் அப்படி சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அவர் பர்சனல் ஈகோவா, இதை வந்து பர்சனல் ஈகோவா, அவரால் டிராஃபிக்ல வெயிட் பண்ண முடியல அதனால நடந்து போனாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் அந்த பர்சனல் கூட நடந்தாங்கல்ல மக்கள், அவங்களுக்கு தெரியும் நம்ம செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சிருக்காரு, அப்படின்னாலதான் அவங்க கூட வந்து அவங்க நடந்து போனாங்க.
அதனால தான் 96 எலெக்ஷன்ல அவ்வளவு தூரம் ஆதரவு இருந்துச்சு. கான்வே வருது, ஒரு 2 பேர் 3 பேர் நடந்து போனா ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, இப்ப ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இறங்கி போறாரு, போகும்போது அவரு பின்னாடி இவங்க போறான்றப்ப யாருமே எதுவுமே பண்ண யாருமே முடியாது. பண்ண முடியல. அந்த பிரேக் ஆகி அப்படியே போகுது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பான சூழல் இருக்குது. இதை உடச்சே ஆகணும், தவறுங்க மாதிரி சொல்லுது. பட் இதுக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளே இருக்காது. இவர் என்ன பண்ண லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதினா அது வந்து சிஎம்ஓடைய பார்வைக்கு போய் அவங்க எதாவது ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. ஸோ அதனால அது ஒரு விஷயம் இருந்தது. பட் மக்கள் நீங்க எடுக்கிற உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்க கூட மக்கள் நிக்கணும். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு மவுண்ட் ரோட்ல பேரணி நடத்தினா மக்கள் கலந்துக்கிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் இல்ல. இல்ல அந்த ஒரு சூழல் இருந்துச்சு. நீங்க வந்து திமுகல இருந்து வாங்க, ஒண்ணு தனியா ஆரம்பிங்க அப்படின்னு அந்த ஒரு சூழல் சூழல் இருந்தது. அதை பயன்படுத்திக்கிட்டு வந்து அவருக்கு ஆரம்பிச்சு வரும்போது நீங்க எம்ஜிஆர் ரசிகர் கூட வந்தாங்க. எம்ஜிஆர் மன்றம் இருந்தது, ரசிகர் மன்றம் இருந்தது. மக்கள் கம்யூனிஸ்ட் காரர்களும் உள்ள அவர் கூடவே ஊருக்கு நடந்து போறாங்க. ஸோ அது வந்து அப்படியே ஸ்டேப் பை ஸ்டேஜா அப்படியே ஒரு பெரிய வெகுஜன இயக்கமா மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ வந்து நடிகர் கட்சி அப்படிங்கிறது அடிபட்டு போய் ஒரு அதுக்கப்புறம் திமுகவுக்கு அல்டர்னேட்டிவ் பார்ட்டிங்க மாறுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை வந்து விஜயகாந்த் ஒரு லெவல் வரையும் கொண்டு போனார். அவர் வந்து அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்னன்னா திமுக என்னத்தையும் சமதூரத்தில் வச்சு எதிர்த்தது தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு சமயத்தில் அந்த அடையாளம் காண போகும்போது அவர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாரு. பட் கமல் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அந்த இடத்த நம்ம நோக்கி போகவே இல்லை. அவங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க. அவர் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற வட்டத்திலேயே இருக்காங்க. பட் ரஜினிக்கும் எம்ஜிஆருக்கும் கிடைத்த அந்த வரவேற்பு இருக்குல்ல, மக்கள் மத்தியில் போய் மக்களே உள்ள வந்து செஞ்ச மாதிரியான சிச்சுவேஷன் இது வரைக்கும் நடக்கல. அது நடந்தால்தான் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு காரை திறந்துட்டு அவர் வந்து நடந்து போனாரு, அது வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பயங்கரமா ஒரு அதிருப்தியை உருவாக்குனுச்சு, கோபப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன துணுக்கு செய்திக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இது ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்குன்றது எல்லாமே நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தின் கருத்துக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.